உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர்ல கூட்டம் போட்டிருக்காரு. கரூர் ஸ்டாம்பீட்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் கூறி அதே வேளையில அரசு பணி வழங்க போவதாக இன்றைய தினத்துல கரூர்ல கூட்டம் போட்டிருந்தாரு. இந்த கரூர் கூட்டத்துல ஏறக்குறைய ஒரு 20 நிமிடங்கள் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த 20 நிமிடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டைரக்ட் அட்டாக் எல்லாம் கொடுத்திருக்காரு. நேரடியான அட்டாக் எல்லாம் கொடுத்திருக்காரு. இனிமேல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள்லாம் உட்காந்து பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுப்பாங்க. பக்கமா நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து அவரு பிரஸ் மீட்ல இது சம்பந்தமா பேப்பரை பார்த்து பார்த்து வாசிப்பாரு. ஸோ இதுதான் நடக்க போகுதுங்களா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 20 நிமிடங்கள்ல நாம ஒரு 3 விடயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 3 விடயங்களை தான் இன்னைக்கு நம்ம டீகோடிங் பண்ண போறோம். ஸோ கரூர்ல விஜய் அவர்கள் பேசின அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல ஒரு 3 விடயங்களை நம்ம டீகோடிங் பண்ண போறோம். ஸோ இந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இன்றைய தினத்துல நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பேசின அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல பர்டிகுலரா எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்வதாக இருந்தா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, நாம பேச போற அந்த முக்கியமான அந்த 3 பாயிண்ட் அது என்னன்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில இந்த 20 நிமிட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடுவோம். விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு இண்டிபெண்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகின்றது. ரொம்ப சுதந்திரமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி அந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு பார்ட்டியுடைய தலைவராக ஆளுங்கட்சிக்கு எதிராக சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அவர் பேசியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனா பல இடங்கள்ல இறங்கி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே இறங்கி அடிக்கிறாரு, ரொம்ப ஓப்பனா இறங்கி அடிக்கிறாரு. அதை நம்மால் பார்க்க முடிந்தது. ரெண்டாவது, எப்பொழுதுமே விஜய் அவர்கள்ட்ட ஒரு தனித்துவம் இருக்குது. என்னன்னா, மக்களுக்கும் தனக்கும் இடையேயான அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த எமோஷனல் கனெக்ஷனை கரெக்டா கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த பாண்டிங் விட்டு போயிடாம கரெக்டா ஒவ்வொரு முறையுமே என்ன பண்றாருன்னா, ஏதாச்சும் எமோஷனல் சார்ந்த விடயங்களை பேசி அந்த கனெக்ஷன் அவர் தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால், தனக்கும் மக்களுக்கும் இடையேயான அந்த பந்தம் ஒருபோதும் விட்டு போய்விடக் கூடாது என்ற விடயத்துல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தெளிவா இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் விஜய் அவர்களும் கூட ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது பணமா ஜனமா என்று வருகின்ற பொழுது நான் எப்பொழுதுமே ஜனத்தின் பக்கம் தான் நிற்பேன், பணத்தின் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாரு. எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, ஜனம் தான் முக்கியம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீச்சுகளையும் கூட அவர் எப்பொழுதுமே இப்படிதான் பேசுவார். அதாவது என்னன்னா, உங்கள் விஜய், உங்கள் விஜி, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் நண்பன், இப்படி ஏதாச்சும் என்ன பண்ணுவார்னா தனக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் இடையேயான அந்த கனெக்டிவிட்டியை எப்பொழுதுமே விஜய் அவர்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே தான் இந்த கூட்டத்திலையும் கூட அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மூன்றாவது, தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அதே மாதிரி நிர்வாகிகளுக்கும் நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த விவாத மேடைகள்ல போய் நீங்க இறங்கி அடிங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. குளத்தூர்லாம் பார்த்தோம்னா, நான் குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து புரட்டா போட்டாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ராவா இறங்கி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விடயங்கள்ல திமுகவை ராவா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னன்னா, தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருன்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ இறங்கி அடி பாத்துக்கலாம், அவங்க பல்லுக்கு பல்லு சொல்லுக்கு சொல்லு, அவங்க உன்னை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நீ இறங்கி விமர்சனம் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் விவாத மேடையில பேசுகின்ற நிர்வாகிகளுக்கும் இது ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்மால் அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. சரிங்களா? ஸோ ஓவராலா பார்க்கின்ற பொழுது விஜய் அவருடைய ஒவ்வொரு ஸ்பீச்சும் சரி, மேனரிசமும் சரி, அது நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டே இருக்கின்றது என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஸோ ஓவராலா பார்க்கின்ற பொழுது திமுகவிற்கு ஒரு எதிர்கட்சியாக விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல அவருடைய ஸ்பீச் திறம்பட இருந்துச்சு. நான் நடுநிலையாலாம் நான் பேசல, நடுநிலையா பேசாம நான் ஓப்பனா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். திமுகவுக்கு எதிர்கட்சி என்று வருகின்ற பொழுது திமுகவுடைய எதிர்கட்சியாக விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல
கரெக்டா பேசியிருக்காரு. நான் தான் திமுக எதிர்க்கட்சி அப்படின்றத மறுபடியும் கூட அவர் நிறுவியிருக்கார் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்முடைய பார்வைங்களா? ஓகே, நாம வந்து ஒரு 3 பாயிண்ட் விஜய் அவர்கள் பேசின விடயத்துல நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் சொல்லிடுவோம். சரிங்களா? அதுல முதல் பாயிண்ட் என்னவென்றால், விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது ஃபர்ஸ்ட் அரியலூருக்கு போனேன், அடுத்து பெரம்பலூருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். பெரம்பலூருக்கு போவதற்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகள் இல்லைங்க அங்க கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா வந்து சேர்ந்துருச்சு, அதனால நீங்க அந்த கூட்டத்துக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நான் சரி பரவாயில்லைங்க நான் கூட்டத்துக்கு போகல அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்வீட் பதிவு போட்டு இந்த மாதிரி உங்களை சந்திக்க முடியாததற்கு வருத்தத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து பண்ணேன். ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட்டம் அதிகமா இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்டா சொல்றாங்க, அந்த கூட்டத்தை ரத்து பண்ண சொன்னாங்க. அப்ப பெரம்பலூர்ல ரத்து பண்ண காவல்துறை அதிகாரிகள் எதற்காக கரூர்ல கூட்டத்தை ரத்து பண்ணல? ஏன்னா கரூர்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட்டம் அதிகமா சேர்ந்துருச்சு அப்படின்னா ரத்து பண்ணுகின்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் ப்ரொசீஜர். இது விஜய் அவருடைய கூட்டம் மட்டும் கிடையாது. எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அசம்பாவிதங்களோ இல்லாட்டி வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவதற்கான அதிகாரம் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்குது. ஆனா ஏன் கரூர்ல இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்த போதிலும் கூட காவல்துறை அதிகாரிகள் எதற்காக அந்த கூட்டத்தை ரத்து பண்ணல? பெரம்பலூர்ல சொன்ன மாதிரி எதற்காக ஏன்ட்ட இங்க வந்து சொல்லல? கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க வராதீங்க, கேன்சல் பண்ணிடலான்ற மாதிரி எதற்காக சொல்லல? அப்ப நீங்க என்ன வந்து கரூர் வரைக்கும் நீங்க பைபாஸ்ல அழைத்து கொண்டே போறீங்க, அந்த கூட்டத்துக்குள்ள போய் ட்ராப் பண்ண வச்ச மாதிரி தான் சிக்க வச்சிட்டீங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் பிளேமிங் செய்திருக்கின்றார். ஸோ காவல்துறை அதிகாரிகளுடைய சதிகள் இதில் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து மக்களுக்கு தான் வெளிச்சம். மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிங்க. விஜய் அவர்கள் சொல்லிக்கின்ற குற்றச்சாட்டு சரியா தவறா அப்படின்றத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு விடயம். 2வது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டாலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கதறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க இந்த சிட்டிசன் திரைப்படம் பார்த்துறீங்களா? சிட்டிசன் திரைப்படத்துல அந்த கலெக்டரை கடத்துவதற்காக அஜித் அவர்கள் உள்ள வருவாரு. உள்ள வந்தோடனே அஜித் அவர்கள் சொல்லுவாரு, என்னுடைய ஊரு பேரை சொன்னா நிச்சயமா நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நிழல்கள் ரவி வந்து கேட்பாப்ல, அப்படி என்னையா உன்னுடைய ஊருன்னு கேட்டோடனே அத்திப்பட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை சொன்னோடனே அந்த நிழல்கள் ரவியுடைய ஆக்ஷன் பயங்கரமா இருக்கும். கையை அசைச்சுக்கிட்டு அந்த நடுக்கத்துல வந்து அப்படியே பேசுவாப்ல. ஸோ கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்குது. விஜய் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை ரைஸ் பண்றாரோ சொன்னோடனே வந்து பயங்கரமா ரைஸ் ஆகுறாங்க, பயங்கரமா பதட்டம் அடைகிறாங்க, பயங்கரமா விவாத மேடைகள்ல வந்து ஒரு மாதிரி ஒரு நர்வஸ் ஆகுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேக்கிங் அவங்ககிட்ட இருக்குது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற அத்திப்பட்டி அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொன்னாலே இவங்களுக்கு உள்ள அந்த பதட்டம் வந்து பயங்கரமா தொத்திக்கிறது. ஸோ சம்திங் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத இன்னும் கூட ஆழமாக டிவிகே உடைய கவர்மெண்ட் வந்து தோண்டணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு இன்னும் எந்தெந்த துறைகளில் எவ்வளோ விடயங்கள் நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்கான்றது தெரியல. ஆனால் பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னே பதறுவதை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை துறைகள் இருக்குதோ அத்தனை துறைகளிலுமே இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கூறுகள் ரொம்ப ஆழமாக வேறு ஊன்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஸோ அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றதுக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்து தோண்டி சில விஷயங்கள் எடுக்கணும். ஸோ இதை மென்ஷன் பண்றாரு அவர், இந்த கூட்டத்தில் மென்ஷன் பண்றாரு. பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னே எதற்காக இவங்க பதறாங்கன்னு தெரியல. நான் பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னே திமுகன்னு சொல்லலை, அமைச்சர் பேர் சொல்லலை, யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணல. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு வார்த்தையை சொன்னாலே அவங்க பதறாங்க. ஸோ எதற்காக பதறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டுருக்காரு திரு விஜய் அவர்கள். சரிங்களா? ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிக்கிருக்கோம். அதாவது இது இப்ப மட்டும் கிடையாது, நான் தேர்தலுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி சொல்லுவேன். இங்க திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ எதை விவாதம் பண்ணணும், நீ எதை விவாதம் பண்ணக்கூடாது, எதை வந்து டைவர்ஷன் பண்ணணும் அப்படின்றத அவங்க தீர்மானிக்கிறாங்க. அவங்க ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அரசியலுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் மக்கள் விவாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வலிந்து ஒரு நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அங்க ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடந்து இருக்கு, அதை பத்தி பேசுவோம் அப்படின்னா நீ அதை பத்தி பேசாத, இங்க நான் அவருக்கு ஒரு இன்புட்ஸ் தரேன். நானு வா சீமானை போய் வம்புழுப்போம், வா நீலாங்கரையில போய் ஒரு 50 நாட்கள் சீமானுடைய வீட்டில் போய் முற்றுகையிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷனை வந்து திமுக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க.
மக்களுக்கு தேவையான விவாதங்களை வந்து விவாதிக்காம அவங்களாவே ஒரு நரேஷனை உருவாக்கி அது சம்மந்தமாக மட்டும்தான் அந்த மக்கள் விவாதம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பேட்டர்னை திமுக உருவாக்குவாங்க. இதை நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிக்கிருக்கோம். ஸோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே உடைய விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. விஜய் மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மின்சார துறை இருக்கு இல்லையா, மின்சார துறையில வந்து பதவி உயர்வுகள் தற்பொழுது டிவிகே உடைய கவர்மெண்ட் வந்தோடனே அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதவி உயர்வு வந்து வந்தோடனே அந்த பதவி உயர்வு பெற்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நன்றி கடன் வீடியோ போடுறாங்க, நன்றி வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆண்டு காலமாகவே நாங்க பதவி உயர்வு இல்லாம இருந்தோம், இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்தோடனே இந்த பதவி உயர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்குது, உள்ளபடியே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நன்றிகள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ இது போன்ற ஒரு நல்ல விடயங்கள், துறை சார்ந்த நல்ல விடயங்கள் வந்து எவ்வளவோ நாங்க பண்ணிக்கிருக்கோம். நீங்க அதை பத்தி நீங்க விவாதங்கள் பண்ணாம, நீங்க சம்பந்தம் இல்லாம உங்களுடைய அரசியலுக்காக வேறு சில விடயங்கள்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அது சம்பந்தமாக மக்கள் மத்தியில டிபேட்டுகளை உருவாக்குறீங்க என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா, நீங்க பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் கடிஜோக் அடிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலையா வந்து இருக்குது. கடிஜோக்குன்னு என்ன பண்றாருன்னா, சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி கடிஜோக் அடிக்கிறாரு. அப்புறம் கல்யாண காதுகுத்து வீட்டுல போய் என்ன பண்றாருன்னா, 4 மாசத்துல கலைஞ்சிரும், 3 மாசத்துல கலைஞ்சிரும், 5 மாசத்துல கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டிபேட்டுகள் எதை உருவாக்கணும், ஒரு 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 முக்கியமான விடயங்கள் இருக்குதுன்னா அது சார்ந்து விவாதங்கள் பண்ணாம இவங்க என்ன பண்றதுன்னா, சம்பந்தம் இல்லாம வெறும் கடிஜோக் அடிக்கிறது மட்டும்தான் எதிர்க்கட்சி அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா, எதை விவாதம் பண்ணணும், எதை விவாதம் பண்ணக்கூடாது, விஜய் அவர்கள் நல்லதே செஞ்சிருந்தாலும் அது மக்கள் மத்தியில போயிடக்கூடாது, அதுக்கு பேரலா இன்னொரு விவாதத்தை கிளப்பி விடணும். ஸோ இந்த விடயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா இருக்காங்க. அதைத்தான் விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு பண்றாரு. நல்ல விடயங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாரு. ஆமா, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால வரலாற்றுல தமிழ்நாட்டுல ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காம ஒரு என்ஓசி நாங்க வாங்கியிருக்கோம், இதுதான் வந்து முதல் முறை அப்படின்றத விஜய் அவர்கள் அந்த தனியார் பள்ளியுடைய கூட்டமைப்பு பதிவு பண்றாங்க. ஆதி திராவிட நலத்துறை இருக்கு இல்லையா, சமூக நீதித்துறை, அந்த சமூக நீதித்துறையில எத்தனையோ விடயங்களை வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 15 ஆண்டு கால பிரச்சனைய ஒரு நொடியில முடிக்கிறாரு, 25 ஆண்டு கால பிரச்சனைய ஒரு நாள்ல முடிக்கிறாரு. எத்தனையோ விடயங்களை வந்து திரு வன்னியரசு அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட அண்ணன் வன்னியரசு அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, அதாவது தாட்கோலுக்கு வந்து அப்ளை செய்யப்படுகின்ற அந்த மனுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மனுக்கள்ல 90% மனுக்கள் வந்து கிடப்பில் போடப்படுகின்றது, 90% மனுதாரர்களுக்கு இங்க லோன் வழங்கப்படுவது கிடையாது. ஸோ அது சம்பந்தமா நாங்க இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நாங்க வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறோம், அந்த இருக்க பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்க அறிவுறுத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லாரு. அப்ப கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த ஆதி திராவிட நலத்துறை, சமூக நீதித்துறை வந்து செயலற்ற தன்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இந்த சமூக நீதித்துறை என்பது ஒரு செயல்திறன் மிக்க ஒரு துறையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப இது போன்ற விடயங்கள்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்கள் செய்யாம, அதுல ஒருவேளை குறைகள் இருந்தா ஒரு எதிர்கட்சியா சுட்டி காட்டினா தானே அந்த ஆதி திராவிடர் மெக்கானிசம் இல்லாட்டி இவங்க டிவிகே என்று சொல்லப்படுகிற மெக்கானிசம் நல்லா இயங்கும். அப்ப இது சார்ந்து இவங்க விவாதங்கள் பண்ணாம சம்பந்தம் இல்லாம உப்புக்கு சப்பு இல்லாத சில விடயங்களை வந்து டிபேட்டா கிளப்பி விடுறாங்க. ஸோ இந்த விடயத்தை திரு டிவிகே விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. ஸோ ஓவராலா மொத்தமாக ஒரு 3 விஷயம் நம்மளுடைய பார்வை நடிப்பில் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு தனிப்பட்ட பார்வைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாக போடுங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.